3/5/2022 செவ்வாய்க்கிழமை பூமி காரகனாகிய நாள் திருதியை, அதாவது மூன்றாவது திதி, அமாவாசையிலிருந்து பிரதமை, துவிதியை, திருதியை. ஸோ அக்ஷய திருதியை, அக்ஷய என்றால் அடுத்தடுத்து வளர்ச்சி ஆகிக்கொண்டே இருப்பது. ஸோ அன்னைக்கு நம்ம அக்ஷய பாத்திரமானதுலேருந்து எடுத்து நம்ம பலருக்கு தானம் கொடுப்பது. நகை நீங்கள் வாங்கலாம், பூமி வாங்கலாம். அன்னைக்கு ரம்ஜான் லீவு நாள் கூட. ஸோ அப்போ நம்ம என்ன செய்தால் சிறப்பு அப்படின்னாக்கா, ஸோ ஒரு இடத்த வாங்க போகிறோம். பூமிக்காரகனாகிய நாளில் உங்களுக்கு அக்ஷய திருதியை வருவதால் அன்னைக்கு நம்ம பூமியை நம்ம ஒரு பணம் கொடுத்து வாங்குவது சிறப்பு. ஸோ பிறருக்கு நீங்கள் தானம். ஸோ அன்னைக்கு கண்டிப்பாக தயிர் சாதம் கொடுப்பது விசேஷம். அன்னைக்கு காலையில் வீட்டில் அவசியமாக பூஜை அறையில் கல் உப்பு நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தட்டில் மஞ்சள் பொடி, மஞ்சள் கிழங்கு கிடையாது, மஞ்சள் பொடி, ரெண்டையுமே மகாலட்சுமிக்கு உண்டானது. ஸோ அட்சய திருதியை அன்னைக்கு பிச்சாடனாக சிவபெருமான் காசியில் இருக்கிற அன்னபூர்ணிகிட்ட பிச்சை வாங்கினதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆதிசங்கரன் அன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம், அங்கம் மறை உலகபூஷண மாத்திரை, இந்த வாய்ப்பு இருக்கிறவங்க, கட்டடம் கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க இந்த பாடலை உங்கள் கட்டடத்தில் கேட்க வைங்க. ஸோ அதே மாதிரி அட்சய திருதியை அன்னைக்கு பால் பாயாசம், அவள் பாயாசம் அவசியமாக வீட்டில் செஞ்சு நிவேதியமாக சாமிக்கு படைச்சி நீங்கள் அறந்தலாம். ஸோ அட்சய திருதியை அன்றைக்கு யாராச்சுக்கு நீங்கள் தெரியாதவங்களுக்கு தாராளமாக தானம் கொடுப்பது. என்னென்ன கொடுக்கலாம்? அரிசி கொடுக்கலாம், கோதுமை கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி கொடுக்கலாம். ஸோ நகை வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க, வெள்ளி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் வாங்குங்க. உங்ககிட்ட இருக்கிற நகையை வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். இதுதான் வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டியது. வாங்க வரைபடத்தை பார்ப்போம். நிறைய வரைபடங்கள் பார்த்து கொண்டே வருகின்றோம். இன்றைக்கி சவுத் ஃபேஸிங்கில் பெஸ்ட்டு பிளான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் தெற்கு பார்த்ததுக்கு கன்னி ராசிக்கு உகந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும், இந்த கன்னி ராசிக்கு கேது பகவான், ராகு, குரு, சனி பகவான் இவங்க 4 பேருமே ஒரே நேரத்தில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே பயிற்சி ஆகியிருக்காங்க. அந்த வகையில் கன்னி ராசிக்கு வீடு கட்டுவதற்கு உண்டான யோகமும், வீடு மாறுவது அல்லது கடையை புதுசாக ஆரம்பிக்கிறது, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் நிறுத்தி இருந்தது ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது, 5ல் சனி பகவான், 7ல் குரு, 8ல் ராகு இருக்கிறார். இந்த அமைப்பு படி பார்த்தோம்னாக்கா கன்னி ராசியை நேர் பார்வையாக குரு பகவான் பார்க்குறார். ஒரு நல்லது. 11ஆம் இடத்தையும் 5ஆம் பார்வையாக குரு பகவான் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ வீடு கட்டும்போது யோகத்தை அள்ளி கொட்டி கொடுக்கும். கன்னி ராசிக்கு குரு பகவான் 1 வருட காலம் இருப்பார். ஸோ 11ஆம் இடத்தையும் ராசி உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார். 3ஆம் இடம் சகோதர ஸ்தானத்தை நல்லா ஒரு பாதுகாப்பாக வச்சுக்குவார். புகழ் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். இந்த குரு பகவானானவர் கன்னியை பார்க்குறார். கன்னிக்கு 2ஆம் இடத்துல கேது, 3 4 கூடியவன், 4க்கு 4ஆம் இடம் 7ஆம் இடத்துல இருக்கு. மனைவியினால் யோகம் அப்படின்னு சொல்கிறது. 5ஆம் இடத்துல சனி இருப்பதால் முன்னோர்களுடைய சொத்து நிலுவையில் இருக்கிறது இப்போது தீர்வு உண்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்தோமே ஆனால் நிச்சயமாக கன்னி ராசிக்கு உயர்வு உண்டாகும். கன்னி ராசிக்கு 4ஆம் வீடு யாருதுன்னாக்கா குருவனுடைய வீடு. அப்போ அருகில் கோவிலோ பாடசாலையோ இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோ, பேங்க், வங்கி, பொருள் சம்பந்தப்பட்டதில் வரவு செலவு நடக்கிற ஒரு பகுதியாக நிச்சயமாக இருக்கும். ஊருக்கு ரொம்ப வெளியில் கிடையாது, ஊருக்கு மத்தியிலையும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும், அவுட்டரில் இருக்காது. இது மாதிரி உங்களுக்கு வீடு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வரைபடத்தை பார்ப்போங்க. சவுத் ஃபேஸிங்கில் தெற்க பார்த்ததுக்கு பெஸ்ட்டு பிளான் 133 குழி, 23.75க்கு 45 உள்ள அளவு. இதில் வெளி அளவு தவறாக இருக்குது, 45 நீளம் சரியாக இருக்குது, 133 குழியும் சரியாக இருக்குது. ஸோ அப்போ வெளியளவு ஒன்று தப்பாக இருக்கே சார் அப்படின்னாக்கா, இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு இடம் இவ்வளோ தான் இருக்குது, அப்போ அதில் நாங்கள் எப்படி எடுக்கிறது, அதுதான் இந்த வரைபடத்திற்கு உண்டான விளக்கம். ஸோ ஈசான மூளை, அக்னி மூளை, கன்னி மூளை, வாயு மூளை. ஈசான மூலையில், ஈசனுடைய மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, இவை 3ம் வடகிழக்கு மூலையில் இருக்க வேண்டும்.
வாயு மூலையில் கழிவறைக்கு கீழேயே அருமையாக செப்டிக் டேங்க் அமைக்கலாம். இதுக்குள்ளேயே நல்லா வந்து நீங்கள் செப்டிக் டேங்க் அமைத்து கொள்ளலாம். மொட்டை மாடியில் கன்னி மூலையில் உயரமாக வாட்டர் டேங்க் அமைத்து கொள்ளலாம். அமைத்து கொள்ளலாம் இல்லை, அமைக்க வேண்டும். தெற்க பார்த்த வீடு. இப்போ இதில் 5Gங்கிறது என்ன அப்படின்னாக்கா 5 கோல்டன் ரூல். இந்த 5 கோல்டன் ரூலுங்கிறது தான் இந்த 3, இது ஒன்று 4, இது ஒன்று 5. 5Gங்கிறது நம்ம பார்த்துட்டோம். 4Cங்கிறது என்னதுன்னா 4 கார்னர்களை பற்றி பார்ப்பது. 3Rனா 3 ராசிகள், ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசிக்காரர்களுக்கும், DTங்கிறது டேட்டு 9-18-27 பிறந்தவர்களுக்கும் யோகம். அப்புறம் 133 குழிங்கிறதுக்கு வந்து கர்ப்ப பொருத்தத்தில் பசுமனை, வரவு 8, யோனி கணவன் மனைவி பிள்ளைகளுடைய ஒற்றுமை யானை, நட்சத்திரமும் வாரமும் அங்கீசமும் மத்தியமும், ஜாதி பிராமண ஜாதி, நல்ல மனிதர்கள் வருவார்கள். வயது பொருத்தம் 91 ஆண்டுகள், நலமாகவும் சேமமாக செல்வ செழிப்பாக இருப்பீர்கள். இப்போ நம்ம வந்து கட்டடத்துக்கு உள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் வந்து போர்ட்டிகோ. 12க்கு 12 வெளியே அளவு பார்க்க வேண்டிய வாஸ்து அளவில் வராது. மாடிப்படி வெளியிலேயே வாடகைக்கு விடுற மாதிரி அமைக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. தலா வாசல். ஸோ இது வந்து 6க்கு 7 தலைவாசல். ஹால் 15:45க்கு 16. டிவி இங்கே வச்சுருக்குறாங்க. கிழக்கு பக்கம் 2 ஜன்னல் 4க்கு 4 கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு கிழக்கு பக்கம் ஜன்னல்கள் இருக்கோ கண் சம்பந்தப்பட்ட நோய் வராது. ஈசானத்தில் வந்து 10க்கு 10 ஒரு பெட்ரூம், அப்பா அம்மா படுக்கிறதுக்கு உண்டான அருமையான அறை. அப்புறம் கிழக்கு பக்கத்தில் வடகிழக்கு மூலையில் ஈசானத்தில் நிறைய காலி இடங்கள் இருந்தால் ஆகாரசன சக்தியானது வடகிழக்கு மூலை வழியாக வந்து கன்னி மூலையில் தங்கும். வாயு மூலையில் கழிவறை, நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம், நோய் வராது. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வர்றோம். கிச்சன் வந்து வாயு மூலையில் கொடுத்துருக்குறோம். ஸோ ஜன்னல் இங்கே பின்னாடி கொடுத்துருக்குறோம். தெற்க பார்த்த வீட்டிற்கு பெரும்பகுதியானவர்கள் அக்னி மூலையில் கிச்சன் அமைத்து விட்டு என்ட்ரன்ஸ் ஆனது கன்னி மூலையில் கொடுக்கப்படுவார்கள். பெரும்பகுதியான வீடுகளுக்கு நான் வாஸ்து சென்று பார்க்கும் பொழுது தெற்க பார்த்த வீட்டிற்கு கன்னி மூலையில் பள்ளம், போர்ட்டிகோ, ஹால் பெரிய அளவில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மாடிப்படி பள்ளம். தயவு செய்து இந்த மாதிரி தெற்க போனால் தேய்ந்து போவானுங்கிறதுக்கு உண்டான பழமொழி இதுதான். அதுக்கப்புறம் பூஜரும். அப்புறம் கன்னி மூலையில் வந்து 11க்கு 11 ஒரு பெட்ரூம். இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பீரோ கொடுத்துருக்குறோம். கட்டு 2 ஜன்னல்கள் இருந்தால் இன் அண்ட் அவுட் நல்லா காற்று வரும். மூடாமல் இருக்காதீங்க. நைட்டு மூடி ஏசி போட்டுக்கோங்க. காலையில் நல்லா திறந்து விடுங்க. கெட்டது ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே போயிடும். எங்கள்கிட்ட நிறைய அன்பர்கள் கேட்பாங்க, சார் நாங்கள் வந்து தெற்க பார்த்து ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம், ஸோ இது தப்பாக சார் அப்படின்னு கேட்பாங்க. எப்போவுமே வந்து ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த இடம் நீங்கள் வாங்குவது கிடையாது, இடம்தான் உங்களை வாங்கும். எப்பொழுதுமே வந்து நிலம்தான் உங்களை தேர்ந்தெடுக்கும். நிலத்தை நீங்கள் வாங்க முடியாது. நிலம்தான் உங்களை வாங்கி வாழ வைப்பதற்காக வரவேற்பு கொடுக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல உள்ளே போகும்போது ஒரு பெரிய காற்றடிக்கும். அங்கே இருக்கிற மரம்லாம் ஆடும். ஸோ அப்போ வந்து ஒரு ஏதோ உங்களை வரவேற்கிற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் சுட்டு எரிக்கிற மாதிரி வெயில் இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்றும் ஒரு சின்னதாக ஒரு சாரலும் வரும். நல்ல அருமையான சகுனம். அதனால் அந்த இடம் நம்ம தெற்க பார்த்து வாங்கிட்டோமேன்னு ரொம்ப நாள் நாங்கள் இடத்த கட்டடம் கட்டாமல் இருந்தால் இந்த பூமி உங்களை வாழ வைப்பதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துமே நாம் பயன்படுத்த முடியாத மாதிரியே ஆகிவிடும். ஸோ இது வந்து சவுத் ஃபேஸிங்கில் இருக்கிறது. ஆல்ரெடி அக்ஷய திருதியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அக்ஷய திருதியை அன்னைக்கு கன்னி மூலையில் வந்து அவசியமாக ஒரு விளக்கேற்றுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னத நிலை அடைய முடியும். துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள். பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றிலையை வச்சு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம், ஏலக்காய், உப்பு வந்து ஒரு தட்டு நிறைய வைங்க, மஞ்சத்தூள் வைங்க. அட்சய திருதியை இன்றைக்கு அவசியமாக செய்ய வேண்டும். இந்த பிளான் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அடியேன் வந்து KJC10 ஃபார்முலா பயன்படுத்தி வரைபடம் கொடுக்குறோம். குழிக்கணக்கு நாங்கள் பார்க்குறோம். ஜாதகம் பார்த்து கார்னர் 4 மூலைகளை பற்றி பார்த்து இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து நாங்கள் வரைபடம் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த 9952166706ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.